வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சத்யா. வணக்கம் கார்த்தி. கர்நாடகாவில் முதலமைச்சர் மேலே ஒரு வழக்கு வந்திருக்கு. அவர் பதவி விலகணும்னு சொல்லி பிஜேபி எல்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கு. அவர் மேலே போடப்பட்ட வழக்கு என்ன, எதனால் அவர் பதவி விலகணும்னு சொல்லி இப்படி ஒரு காத்திரமான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்காங்க? அந்த வழக்கினுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அது அவருடைய குடும்பம் சார்ந்த வழக்கு. அவங்க மனைவி மேலே தான் அந்த வழக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. அது ஒரு பழைய வழக்கு தான். சித்தராமையாவினுடைய மனைவிக்கு 14 பிளாட் மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் போர்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அது முடா அப்படின்னு சொல்லுவாங்க, மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ அந்த முடாலேருந்து 13 பிளாட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 13 பிளாட் கொடுத்தது தான் முறைகேடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க மனைவி தரப்பிலிருந்து, அதாவது முதலமைச்சருடைய சித்தராமையா முதலமைச்சருடைய மனைவி தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே எங்கள் நிலத்தை தான் மைசூர் டெவலப்மெண்ட் போர்டு எடுத்துட்டாங்க, அர்பன் டெவலப்மெண்ட் போர்டு எடுத்தாங்க, அதுக்கு காம்பன்சேஷன் தான் இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த 13 பிளாட் கொடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.16 ஏக்கரா நிலத்தை ஏற்கனவே இவங்களுடைய நிலத்தை, இவங்க பேரில் இருந்த நிலத்தை எடுத்ததுக்கான காம்பன்சேஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த காம்பன்சேஷனில் நடந்த சிக்கல்கள் அப்படிங்கிறாங்க. ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா 4800 ஸ்கொயர் ஃபீட்டு தான் நிலம் எடுக்கப்பட்டுச்சு. பட் ஆனால் அவங்களுக்கு அலாட் பண்ணும்போது 38,284 ஸ்கொயர் ஃபீட் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதனால் அரசாங்கத்துக்கு 55 கோடிக்கு மேலே நஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் சில பேர் 4000 கோடி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல, ஏன்னா அது குறித்து விளக்கமான தகவல்கள் எதுவுமே இன்னும் வரல. ஆனால் அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்படுறது, கோர்ட்டு தரப்பிலிருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த 55 கோடி இந்த நிலம் அலாட் பண்ணதில் நடந்த சில சிக்கல்கள் தான் சொல்ல வர்றாங்க. ஸோ அப்போ இதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு துவங்குது. இந்த வழக்கை யார் முதல்ல ஆரம்பித்து வைக்கிறாங்க அப்படின்னா, சமூக ஆர்வலர்கள் ஒரு 3 பேர் என்ன பண்ணுறாங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா டிஜே ஆப்ரஹாம், கிருஷ்ணா, பிரதீப் குமார். இந்த 3 சமூக ஆர்வலர்கள், அந்த டிஜே ஆப்ரஹாம், ஸ்டேகன், கிருஷ்ணா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்னர் அப்ரோச் பண்ணி, அதாவது இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கவர்னர் கெலட் அவர் அப்ரோச் பண்ணி இருக்கக்கூடிய ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் மேலே ஒரு வழக்கு போடுறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த புகாரை வாங்கிட்டு கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார். அதாவது சித்தராமையாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார். இப்படி உங்கள் மேலே முறைகேடு வந்திருக்கு, உங்கள் மனைவி மேலே நீங்கள் 14 பிளாட் எழுதி வச்சுருக்கீங்க, அதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பின உடனே இந்த நோட்டீஸுக்கு எதிராக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது முதலமைச்சருடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் தீர்மானம் போடுறாங்க, எப்படி நீங்கள் நோட்டீஸ் அனுப்பலாம் அப்படின்னு, அனுப்பக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேபினெட் மினிஸ்டரோட சேர்ந்து, அந்த தீர்மானத்தோடு சேர்ந்து இந்த நோட்டீஸை கவர்னர் திரும்பி பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏன்னா அவர் முழுக்க முழுக்க பாஜக சாதகமான ஒரு ஆள் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 3 பேர் இந்த வழக்கு குறித்து கேட்டாங்க இல்லையா, அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த மனுவை ஏற்றுக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் மேலே வழக்கு போட சொல்லிட்டார். நீங்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டு நீங்கள் ப்ரொசீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், போலீஸ் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்ரூவலை கவர்னரே கொடுத்துட்டார். இங்கே கொடுத்ததுக்கு பிறகு தான் பிரச்சனை பெருசாயிடுச்சு. கவர்னர் எப்படி இந்த அனுமதியை கொடுக்கலாம்? இயல்பாகவே ஒரு கவர்னருக்கு இந்த பவர் இருக்குங்களா, கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. அதாவது எல்லா வழக்குலையும் கொடுத்துட முடியாது, சில வழக்குகள் கொடுக்கலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இந்த கேப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கர்நாடகா முழுக்க போராட்டம் போன மாதம், இந்த அப்ரூவல் போன மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதியே கவர்னர் கொடுத்துட்றாரு. அங்கே ஒரு போராட்டம் நடக்குது, அங்கே எதிர்ப்பு நடக்குது. வழக்கம் போல் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்கள கார்னர் பண்ணுறதுக்காக எதிர்க்கட்சியினுடைய கவர்னர் செய்கிறதுங்கிறது இப்படி தான் காலங்காலமாக நடந்துருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆர்.என். ரவி இங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் மீது பழைய வழக்குகள் அது இதுன்னு சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி அங்கே நடக்கும்போது அங்கே ஒரு பெரிய போராட்டம், கலவரங்கள் நடக்குது. இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது அரசாங்க தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது, கவர்னர் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது, கோர்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படிங்கும்போது இதில் மூணு வேறு பரிணாமங்களாக இருக்குது. வழக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கவர்னர் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, the sanction is necessary under the section 17A of the Prevention of Corruption Act. அதாவது Prevention of Corruption Act 17A அடிப்படையில் இது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க மேலே வழக்கு போடலாம். அதில் சொல்கிறாங்க, to investigate and prosecute public officials for offenses allegedly committed during the discharge of official functions or duties. அதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ப்ரீவியல் அப்ரூவலோட பதவி காலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்லை பப்ளிக் அஃபீஷியல்ஸோ குற்றம் செய்யும்போது அவங்கள 17A அடிப்படையில் வழக்கு பதியப்படலாம் அவங்க மேலே அப்படிங்கிறத கவர்னர் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதே மாதிரி கவர்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, the governor Gillett orders the governor Gillett's order stated that this was an extraordinary circumstance அப்படிங்கிறார். இதை அவர் ஏன் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா,
இன்னைக்கு வந்து வழக்கு போடலான்னு நான் சொன்னதுக்கு பிறகு கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தீர்மானம் எனக்கு எதிராக போட்டிருக்காங்க, அந்த வழக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஏன்னா கேபினெட் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரால் உருவாக்கப்படுறது தான். ஒரு முதலமைச்சர் பதவி விலகும்போது கேபினெட்டும் கலைக்கப்படும். ஸோ அப்போ அவருடைய சப்போர்ட்டில் அவருடைய நண்பர்களாக அவருடைய வெல்விஷரை தான் அவர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால கேபினெட்டினுடைய முடிவை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கவர்னர் தரப்புலேருந்து சொல்லப்படுது. கவர்னர் தரப்புல வந்து இது சரிதான் அப்படின்னு அவங்க சொல்லப்படுது. புகார் அளித்தது சரிதான் அப்படின்றத. ஆமா, அது மாதிரி வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டிங்கில் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து முதல்வர் சித்தராமையா அவர்கள் வந்து இதை எப்படி எதிர்த்து சேலஞ்ச் பண்றாரு அவர்? இல்லை, அவர் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 3 கேட்டகரிஸ் சொல்கிறாங்க. அவர் வந்து ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறதுக்காகட்டும், கவர்னர் எடுத்துக்க அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு இல்லையா, கவர்னர் ஏன் என் மேலே வந்து இப்படி வந்து புகாரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அனுமதியெல்லாம் கொடுக்குறாங்கிறதுக்கு 3 கிரவுண்ட் சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, whether sanctions can be given when the complaint is made by a private person. Section 17A of the PCA specifically deals with the procedure when the police seeks a sanction to conduct an inquiry. அதாவது ஒரு பிரைவேட் பர்சன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஒரு ப்ராப்பரான அப்ரூவலோட தான் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது மாதிரியான ஒரு எந்த அப்ரூவலுமே இதில் வாங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம், the sanction is invalid since Siddharamaiah was not discharging any official function at the time of the land acquisition. இந்த நிலத்தை அக்யூரேஸ் பண்ணும்போது, அதாவது இந்த நிலம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, இந்த நிலத்தை அக்யூசேஸ் பண்ணும்போது சித்தாராமையா எந்த அரசு பதவியிலும் இல்லை, அவர் வெறும் ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்க தரப்புலேருந்து வைக்கிறாங்க. அவர் வந்து எதிர்கட்சியாக இருக்கிறப்ப நடந்த, அவர் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப நடந்தது தான். எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது, அவர் எம்எல்ஏவாக இருக்கார், ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கார், எதிர்கட்சி கிடையாது. அப்போ அவங்க ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, த கவர்னர் ignored the advice of the council of ministers and allowed a probe against the chief minister. Under Article 163 of the Constitution of India, governor is bound by the aid and advice of the council of ministers. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 163வது பிரிவின்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய அட்வைஸில் தான் ஒரு கவர்னரே நடக்கணும். ஆனால் எங்கள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என் மேலே அனுப்பப்பட்ட நோட்டீஸை, ஒரு சீஃப் மினிஸ்டர் மேலே அனுப்பப்பட்ட நோட்டீஸுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு பிறகும் நீங்கள் எப்படி ஒரு பப்ளிக் இண்டிவிஜுவலினுடைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு வழக்கு நீங்கள் பதிய சொல்கிறாரு? அப்போ இது வந்து நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி சித்தாராமையா தரப்புல அந்த 3 விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது இந்த நிலம் நாங்கள் அக்வயர் பண்ணும்போது நான் வந்து எந்த பதவியிலும் இல்லை, ஒரு சாதாரண எம்எல்ஏ, மக்கள் பிரதிநிதி தான். ரெண்டாவது, ஒரு கேபினெட் தீர்மானத்துக்கு பிறகும் கவர்னர் ஏன் அப்படி நடந்துக்கிறாரு, அவருக்கான அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்ல வர்றாங்க. மூணாவது, பிரைவேட் சிட்டிசன்ஸ் சொல்ல அடிப்படையில் நீங்கள் எப்படி 17A வந்து நீங்கள் வந்து இன்வோக் எடுத்து வந்து நீங்கள் அதன் அடிப்படையில் வழக்கெல்லாம் போடுவீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அப்போது கவர்னர் தரப்புலேருந்து சொல்லப்படுறது இதே 17A தான் அவர் சொல்கிறாரு. பட் ஆனால் அதே 17Aலையும் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பிரைவேட் சிட்டிசன்ஸுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு ப்ராப்பர் அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது தான் சித்தாராமையா தரப்புலேருந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அவங்க தரப்புலையும் ஸ்ட்ராங்கான வேலிடான கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் மேலே வழக்கு போடணும்னு சொல்லி தான். ஆமாம்மா, நீதிமன்றம், ஆமாம்மா, நீங்கள் சொல்ல கரெக்டு தான். நீதிமன்றம் நாகப்பிரசன்னா, ஜஸ்டிஸ் நாகப்பிரசன்னா அவங்க சொல்கிறாங்க, இல்லை இதில் முகாந்திரம் இருக்குது, நீங்கள் வந்து வழக்கு போடலாம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது தடை கோரி இவர் போட்ட மனுவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க நாகப்பிரசன்னா, ஜஸ்டிஸ் நாகப்பிரசன்னா. அவங்க தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஹைகோர்ட் செட் தட் இஃப் அ பிரைவேட் பர்சன் குட் சீக் resource under the PCA when they had a complaint against a public official, they would be forced to file a complaint under the Code of Criminal Proceduring Act 1973. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்ட் என்ன சொல்லணும்னா, கிரிமினல் ப்ரொசீஜரிங் ஆக்ட் 1973 படி இந்த PCA ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் சிட்டிசன்ஸ் வந்து இன்வோக் பண்ணி, ப்ரைவேட் சிட்டிசன்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வழக்கு போடலாம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில், அதாவது CRPCயில் இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் கோர்ட் வந்து முன்வைக்கிறாங்க. As a result, the police would have no choice but to register the crime and begin the investigation. வேறு வழியே இல்லை. ஸோ இதன் அடிப்படையில் CRPCயின் அடிப்படையில் நீங்கள் வந்து போலீஸு வழக்கு பதிஞ்சு இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோர்ட் இப்படி சொல்லும் போது தான் சீதாராமையா தரப்பிலிருந்து இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த நிலம் கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் நான் எந்த அரசு பதவியிலுமே இல்லை, என்னுடைய அட்வைஸோ இன்ஃப்ளூயன்ஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அவங்க ஒரு ப்ரூவாக முன்வைக்கிறாங்க. இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்ல போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீதாராமையா வாஸ் அ மெம்பர் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. எப்போ அப்படின்னா 2004 இந்த நிலத்தை அவங்களுடைய பிரதர் இன்லா வாங்கி, அதை வந்து ஒரு விவசாய நிலத்தை வாங்கி ஒரு பிளாட்டாக மாற்றும் போது நான் ஒரு வெறும் எம்எல்ஏ தான், ஒரு ரூலிங் பார்ட்டியினுடைய எம்எல்ஏ தான் அவர் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், the rule for the compensation was amended in 2015 following the
பார்வதிஸ் அப்ளிகேஷன் இன்க்ரீசிங் த அமௌண்ட் ஆஃப் த லேண்ட் கிவன் டு த, அதாவது இந்த நிலம் வந்து இவங்கள்ட்ட இருந்து கையகப்படுத்தும் போது 2015 காம்பன்சேஷனுக்காக பேசுறாங்க. அப்படி காம்பன்சேஷனுக்கு பேசும்போது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது குறித்தும் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, கோர்ட் தரப்புல இருந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, their son Yadindra S was an ex officio member of the MUDA when compensation of 14 sites in Mysore city was given to பார்வதி. அதாவது 2015 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நிலத்தை அக்வயர் பண்ணியிருக்காங்க இல்லையா, யாரது சித்தாராமையனுடைய மனைவி நிலத்தை, அது திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன போர்ஷன்ஸ்ல திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிறது குறித்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் 2017 அவங்களுக்கு நிலம் கொடுக்கப்படுது. அப்படி நிலம் கொடுக்கப்படும் போது சித்தாராமையாவினுடைய மகன் அந்த முடான்னு சொல்லக்கூடிய மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் போர்டில் ஒரு மெம்பராக இருக்காரு. அதுதான் இன்னைக்கு சிக்கலாக வந்து அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பார்வதி should have been allotted 4,800 ஸ்கொயர் ஃபீட், 4,800 ஸ்கொயர் ஃபீட் அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க வேணும், அதாவது காம்பன்சேஷனா. ஆனால் 38,284 ஸ்கொயர் ஃபீட் அலாட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அவங்க ஆதாரப்பூர்வமாக கோர்ட் தரப்பிலிருந்து எடுத்து முன்வைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படின்னா, அவரை வந்து ஒரு அரசு பொறுப்பில் இருந்தார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான வேலைகளை தான் கோர்ட்டும் அதே சமயத்தில் கவர்னர் தரப்பும் செய்கிறாங்க. ஆனால் இந்த நிலம் அலாட் பண்ணும்போதும் சரி, இந்த பிளாட் அலாட் பண்ணும்போதும் சரி, எனக்கு எந்த பொறுப்புமே. இப்போ 2021 தான் அவங்களுக்கு இந்த 14 பிளாட் அப்ரூவலே ஆகுது. அப்போ வந்து பிஜேபி தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டது 17. இந்த போர்ஷனை நீங்கள் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் அலாட் பண்ணி சொன்னது 17 அலாட் பண்ணும்போது இவங்க ஆட்சியில் இருக்காங்க. 17 முக்கியமான விஷயம், இவங்க பையன் வந்து முதாவரோட மெம்பராக இருக்கார், மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட்டோட மெம்பராக இருக்கார். ஸோ அப்போ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மையமாக வச்சு தான் இன்னைக்கு இவரை கைது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து பெருசாக கர்நாடகாவில் வந்து மாறி இருக்கு. ஸோ அப்போது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பல ப்ரொவிஷன்ஸை பயன்படுத்தி இவங்க தப்பிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸை பயன்படுத்தி இங்கே முதலமைச்சரை கார்னர் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் நடக்குது. ஸோ அப்போது இந்த லேண்ட் அலாட்மெண்ட் பண்ணதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறதாக கோர்ட்டு தரப்பும் கவர்னர் தரப்பும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வழக்கு வந்து அடுத்தடுத்த விசாரணைகளுக்கு நகர்ந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு மாதமாக இந்த வழக்கு ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. இன்னும் சில நாட்களில் சித்தாராமையா கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்து DK சிவகுமார் முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்த வழக்கு எப்படி போகுது அப்படின்னு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே கூட பிரச்சனைகள் இருந்தது, பார்க்க முடிஞ்சது. இன்றைய சூழலில் வந்து அங்கே இருக்கக்கூடிய களம் ரொம்ப சூடாகிட்டு இருக்கிறதையும், பிஜேபி தன்னை திரும்பியும் வந்து நிரூபித்து தன் பதவியை பாதுகாக்கணும் அப்படின்ற சூழலில் பிஜேபி செயல்பட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, நிறைய பிஜேபி தலைவர்கள் இது குறித்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க உள்ளூரில் அப்படின்றது. உங்களோட விரிவான பார்வைக்கு மிக்க நன்றி. நன்றி.